ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் டெல்டா எம் வித் சி, அதாவது செறிவை பொறுத்து மோலார் கடத்துத்திறன் எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறது. புக்கில் வந்து நிறையா டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, கான்சன்ட்ரேஷனை பொறுத்து, அதாவது செறிவை பொறுத்து எப்படி வந்து லாம்டா எம் மாறுது அந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீக் எலக்ட்ரோலைட் ஆர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஒரு வலிமை குறைந்த மின்வலிக்கோ இல்லை வலிமை குறைந்த மின்வலிக்கோ வந்து அதிகமான செறிவில் ஏன் கடத்துத்திறன் குறைவாக இருக்குது, குறைந்த செறிவில் ஏன் கடத்துத்திறன் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்குரிய காரணங்கள் அப்படி படித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சோடியம் குளோரைட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட், ஒரு மின்பகுதி எடுத்துருக்கிறோம். அது 3 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. 0.1, 0.01, 0.001. இந்த 3 கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்க்கும்போது அந்த கண்டக்டன்ஸ், மோலார் கடத்துத்திறன் பார்த்திங்கன்னா 10.674, 11.851, 12.374 அப்படின்னு சொல்லி இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங், தொடர்ந்து நாயிட்டே இருக்குன்னா அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அப்போ செறிவு குறைய மோலார் கடத்துத்திறன் மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ என்ன ரிலேஷன் இருக்குது, செறிவுக்கும் மோலார் கடத்துத்திறனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. தெர் இஸ் ரிலேஷன் பிட்வீன் மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ தொடர்பு இருக்குன்னா தொடர்பு படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சமன்பாடு கொண்டு வரணும். யூ ஹவ் டு புட் அன் ஈக்குவேஷன் ஃபார் தி ரிலேஷன் பிட்வீன் தி கான்சன்ட்ரேஷன் அண்ட் தி கண்டக்டன்ஸ். அதுக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் லாம்டா எம் ஈக்குவல் டு லாம்டா 0m மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி. இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு எ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு நேர்வோடுக்கூடிய சமன்பாடு மாதிரியே இருக்குது. ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, லாம்டா எம். எக்ஸ் இருக்கிற இடத்துல ரூட் சி. அடுத்து எம் இருக்கிற இடத்துல கே. அடுத்து சி, அந்த ஒய் இன்டர்செப்ட், ஒய் வெட்டு துண்டு இருக்கிற இடத்துல லாம்டா 0m இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கிராஃபை பார்க்க போகிறோம். இந்த கிராஃப் எப்படி பிளாட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, லாம்டா எம் அது வந்து எந்த போட்டிருக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கிறோம். ரூட் சி செறிவினுடைய வர்க்கமூலம் அதை வந்து எதை போட்டிருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கிறோம். இந்த கிராஃப் வந்து 2 எலக்ட்ரோலைட்டுக்கு போட்டிருக்கோம். ஒன்று வந்து வீக் எலக்ட்ரோலைட், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் உடையதாக இருக்குது. நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிற என்னது, அதாவது வேல்யூ போக ஆகிட்டே இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். எக்ஸ் வேல்யூ கூட ஒய் வேல்யூ கூடுச்சுன்னா வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இங்கே வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. அதனால தான் அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்திருக்கும். லாம்டா எம் ஈக்குவல் டு லாம்டா 0 மைனஸ் கே அப்படின்னு வந்திருக்கு. ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. ரீசன் வந்து அதான். அப்போ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து we are getting a straight line with நெகட்டிவ் ஸ்லோப். ஒரு வலிமை மிகுந்த மின்பகுதிக்கு வந்து ரூட் சிக்கும் லாம்டாமுக்கும் கிராஃப் போடும்போது ஒரு நேர்கோடு கிடைக்குது. அந்த நேர்கோடு வந்து நெகட்டிவ் ஸ்லோப், எதிர் சரிவு உடையதாக இருக்கிறது. இதே வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட், வலிமை குறைந்த மின்பகுதிக்கு போடும்போது அது எப்படிப்பட்டதா இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, we are getting a curve. ஒரு வளைகோடு தான் கிடைக்கிறோம் இல்லையா, எது கிடைக்கலன்னா நேர்கோடு வந்து கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கிராஃப்னுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் பிளாட் பண்ணும்போது if you are getting a straight line it is strong electrolyte, if you are not getting a straight line it is a weak electrolyte சொல்லி ஈஸியாக என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ரூட் சிக்கும் லாம்டாமுக்கும் வரைபடம் வரையும் போது நம்ம ஒரு நேர்கோடு கிடச்சிச்சுன்னா அது வலிமை மிகுந்த மின்பொலியாகவும், நேர்கோடு கிடைக்காம ஒரு வளைகோடு கிடச்சிச்சுன்னா அது வலிமை குறைந்த மின்பொலி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இந்த கிராஃப்னுடைய மெயின் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதுதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஒரு வலிமை மிகுந்த மின்பொலி வந்து நம்ம தொடர்பு என்ன சொன்னோம், டைல்யூட் பண்ண அதாவது செறிவு குறைய கடத்துத்திறன் வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன், அதிகமான செறிவில் வந்து எதனால் வந்து கடத்துத்திறன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வலிமை மிகுந்த மின்பகுதி, ஹை கான்சன்ட்ரேஷன், உயர் செறிவில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் என்ன சொல்லியிருக்கோம், they will give ions easily அப்படின்னு சொல்லியிருக்கோம். அயனிகளை வந்து எளிதாக தரும். அதனால் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன் அ கிவன் வால்யூம் இஸ் மோர். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து அயனிகளோட எண்ணிக்கை வந்து குறிப்பிட்ட கன அளவில் பொருட்கள் அதிகமாக இருக்குது. தெர் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி அயான்ஸ். இப்போ வந்து இப்போ NaClன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த Na ப்ளஸுக்கும் Cl மைனஸ் நடுவில் என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கனால தே ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி. தன்னிச்சையாக என்ன செய்ய முடியலன்னா இயங்க முடியறது கிடையாது. தெர் இஸ் விஸ்கஸ் ட்ராக் டியூ டு சால்வேஷன். சால்வேஷனுங்கிற என்னது, ஒரு எலக்ட்ரோலைட் வந்து ஒரு சால்வல் டிசால்வ் ஆகிறப்ப தான் அது சால்வேஷன். அப்போ வந்து விஸ்கஸ் ட்ராகிங்கிற என்னது, ஒரு அயான் மூவ் ஆகும்போது அதற்கு ஏற்படக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், அதை என்ன சொல்லணும்னா விஸ்கஸ் ட்ராக்னு சொல்லணும். இந்த மூணும் அதிகமாக இருக்கிறதுனால ஹை கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷனில் வந்து கண்டக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்குது. இப்போ தமிழில் சொல்கிறோம். இப்போ வந்து வலிமை மிகுந்த மின்பகுதி வந்து எளிதில் அயனிகளாக பிரியுங்கிறனால அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்.
நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த ஈர்ப்பு விசை இருக்கனால நகர முடியாது. ப்ளஸ் நகரும் போதோ மைனஸ் நகரும் போதோ ஒன்று ஈர்க்கிறதுனால இரண்டு அயனிகளுமே என்ன செய்ய முடியாது, நகர முடியாது. கரைப்பானேற்றம் காரணமாக ஒரு மின்வெளி வந்து கரைசலில் கரைக்கும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் கரைப்பானேற்றம். அதனால் பாகியல் விசைங்கிற அது ஒரு நீர்மத்தில் வழியாக ஒரு பொருள் நகரும் போது அதற்கு ஏற்படக்கூடிய எதிர் விசை, தடுப்பு விசையை தான் என்ன சொல்லணும்னா பாகியல் விசைன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 காரணிகள் இருக்கிறதுனால ஹை கான்சன்ட்ரேஷன் அதிகமான செறிவில் வந்து கடத்துதிறன் வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. இது லோ கான்சன்ட்ரேஷன் செறிவு குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வாட்டர் ஆட் பண்ணாதான் ஏதாவது சால்வெண்ட் ஆட் பண்ணுவோம், கரைப்பான் சேர்ப்போம். கரைப்பான் சேர்க்க என்ன ஆகும் அப்படின்னா, the distance between the ions is increased. அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன செய்யுது, அதிகமாகுது. அப்போ அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அதிகமாகும் போது என்னன்னா, 2 அயனிகளுக்கு இடைப்பட்ட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும், குறைஞ்சிடும். ஏன்னா ஈர்ப்பு விசையானது அவைகளுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய இருமடிக்கு எதிர்வைத்துள்ளதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் சொல்லி படிச்சிருக்கோம். அதனால் தொலைவு அதிகமாகும் போது ஈர்ப்பு விசை வந்து குறைஞ்சிடும். ஈர்ப்பு விசை குறைகிறனால the ions are able to move freely. அதனால் அயனிகள் வந்து ஈஸியாக என்ன செய்ய முடியாது, நகர முடியுது. அதனால் இந்த செறிவு குறையும் போது ஈர்ப்பு விசை தொலைவு அதிகமாகி ஈர்ப்பு விசை குறைகிறனால அவளுக்கு கிடைப்பட்ட அந்த ஈர்ப்பு விசை வந்து என்னென்னா புறக்கணிக்கத்தக்கதாக இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி அயான்ஸ் பிகம் நெக்லிஜிபிள். அதனால் லோ கான்சன்ட்ரேஷனில் செறிவு குறைய லாம்டா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வீக் எலக்ட்ரோலைட் வந்து பார்க்க போகிறோம். வலிமை இப்போ பார்த்தா வந்து வலிமை மிகுந்த மின்வெளினான்னு பார்த்தோம். வலிமை குறைந்த மின்வெளி, அதுக்கு முன்னாடி அந்த கிராஃபை பார்த்துடலாம். வலிமை குறைந்த மின்வெளியில் அந்த கிராஃப் என்ன, அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சு. வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து எப்படி இருக்குது, ஒரு கர்வ், ஒரு வளைகோடாக இருந்துச்சு. இல்லை லோ கான்சன்ட்ரேஷனில் பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து இனிஷியலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இதுக்கு அப்படியே எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. இப்போ டைல்யூட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த இது கிராஃப் இப்படியே வந்து அப்புறம் சடன் என்னாக ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நியர்லி 0 கான்சன்ட்ரேஷன். இந்த இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது எங்கே வந்துடுது, 0 கான்சன்ட்ரேஷன் வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆக எதுக்கு பேரலாக வந்து லாம்டா எம்முக்கு எப்படி வந்ததுன்னா பேரலாக வந்துடுது. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷனில் எங்கே இருக்குது, எதுக்கு பேரலாக இருக்குது, ரூட் சிக்கு பேரலாக இருக்குது ஹை கான்சன்ட்ரேஷன். லோ கான்சன்ட்ரேஷனில் எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா லாம்டா எம்முக்கு வந்து பேரலாக இருக்குது. ஸோ அட் ஹை கான்சன்ட்ரேஷன் கிராஃப் இஸ் பேரலல் டு சி. நம்ம இப்போ நான் சொல்லி காமிச்ச மாதிரி அதிகமான செறிவில் வந்து நம்ம அந்த கிராஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த செறிவு காரணம் ரூட் சி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு எப்படி இருக்குன்னா பேரலாக இருந்துச்சு. அதிக செறிவில் வரைபடம் சிக்கு இணையாக உள்ளது. டைல்யூட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அதனுடைய கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கான்சன்ட்ரேஷன் நியர்லி என்ன இருக்குன்னா 0. அதாவது கான்சன்ட்ரேஷன் நியர்லி 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாட்டர் ஆட் பண்ண அதாவது ஒரு சால்வெண்ட் ஆட் பண்ண என்னன்னா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்து நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாக, அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பெரிய வீதம் வந்து அதிகமாகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எவ்வளவு தான் சால்வெண்ட் ஆட் பண்ணாலும் கூட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து அதிகமாகுது. எவ்வளோ கரைப்பான் சேர்த்த பின்னாலும் கூட பெரிய வீதம் அதிகரிக்கலை அப்படின்னா அதை நம்ம சொல்லணும்னா 0 கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். அதற்கு மேலே நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னா அது என்ன சொல்லணும்னா 0 கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். ஆன் டைல்யூஷன் when C is nearly 0, கிட்டத்தட்ட சரி வந்து 0 இருக்கும்போது லாம்டா இன்க்ரீசஸ் அண்ட் இட் இஸ் பேரலல் டு லாம்டா எம். இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இந்த இடம், இந்த கிராஃப் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, லாம்டா எம்முக்கு வந்து பேரலாக இருக்குது. இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் நியர்லி 0 கான்சன்ட்ரேஷனில். ஹை கான்சன்ட்ரேஷனில் எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ரூட் சிக்கு வந்து பேரலல், ரூட் சிக்கு இந்த கிராஃப் வந்து பேரலாக இருக்குது. ஸோ ஆன் டைல்யூஷன் when C is nearly 0, lambda increases and it is parallel to lambda m axis. நீத்தலின் போது செறிவு ஏறத்தாழ எங்கே இருக்குது, பூஜ்ஜியமாக உள்ள போது லாம்டா எம் அதிகரித்து லாம்டா எம்ஹுக்கு இணையாக உள்ளது. 2 பாயிண்ட் சொல்லணும். ஹை கான்சன்ட்ரேஷனில் எப்படி இருக்குது, லோ கான்சன்ட்ரேஷனில் எப்படி இருக்குது. ஹை கான்சன்ட்ரேஷனில் எங்கே இருந்துச்சு, ரூட் சிக்கு பேரலாக இருந்துச்சு. லோ கான்சன்ட்ரேஷனில் எங்கே பேரலாக இருந்துச்சு, லாம்டாவுக்கு பேரலாக இருக்குது. அதிக செறிவில் வந்து ரூட் சிக்கு இணையாகவும் குறைந்த செறிவில் வந்து லாம்டா எம்முக்கு வந்து இணையாகவும் இருக்குது. அப்போ போகும்போது செறிவு நேரத்து கிட்டத்தட்ட 0 ஆகிடுது. இதுக்கு என்ன காரணம், ரீசன் சொல்லணும் இல்லையா. ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் என்ன சொல்கிறோம், டைல்யூஷன் இன்க்ரீசஸ் ஆல்ஃபா ஆல்சோ இன்க்ரீசஸ். அதாவது நீர்த்தல் அதிகரிக்கும் போது பிரிகை வீதம் அதிகரிக்கிறது. த ரீசன் இஸ் அக்கார்டிங் டு ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா, செறிவு குறைய டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், செறிவு குறையுதுன்னு அர்த்தம். செறிவு குறைய எது அதிகமாகுதுன்னா ஆல்ஃபா பிரிகை வீதம் அதிகமாகுது. அதனால் இதனுடைய கடத்துதிறன் வந்து அதிகமாகுது. அடுத்து டெபே-ஹெக்கல் ஆன்சகர் ஈக்குவேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது யாருன்னா டெபே-ஹெக்கல்லாம் டிசைன் பண்ணாங்க. இவங்களுடைய தியரிப்படி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஒரு வலிமை உயர்ந்த மின்வெளியில்
ஒவ்வொரு அயானை சுற்றி என்ன இருக்குன்னா ஆப்போசிட்லி சார்ஜ் அயான் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும், அயனி மண்டலம் வந்து இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் அயானை சுற்றி என்ன இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அயான் இருக்குது, நெகட்டிவ் அயானை சுற்றி என்ன இருக்குன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு அயானை சுற்றியும் அதுக்கு ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து இருக்குது. தே ஆர் கால்ட் அஸ் அயனோஸ்பியர். அந்த மாதிரி ஒரு அயனி மண்டலம் வந்து உருவாகுது, அயன் அட்மாஸ்பியர் வந்து உருவாகுது. ஒவ்வொரு அயனியும் தனக்கு எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளால் அயனி மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளன. ஈச் அயன் இஸ் சரௌண்டட் பை அயனிக் அட்மாஸ்பியர் ஆஃப் ஆப்போசிட் சைன். ப்ளஸ் வந்து அதை சுற்றி மைனஸ் அயான்ஸாக இருக்கும், மைனஸ் அயான்ஸ் வந்து அயனாக இருந்தால் அதை சுற்றி ப்ளஸ் அயனாக இருக்கும். இப்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரிசிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டு டெபை ஹக்கல் 2 பேருடைய அசம்ஷன் என்னன்னா ஒரு வலிமை மிகுந்த மின்பகுதியாக இருந்தால் முழுவதுமாக அயனியாக பிரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆன்சகர் என்ன பண்ணார் அப்படின்னா ஈவன் தோ இட் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரைட் இட் cannot be dissociated completely. அது வலிமை மிகுந்த மின்பகுதியாக இருந்தாலும் கூட 100% முழுமையாக அயனி ஆகாதுன்னு சொல்லி அவர் ஒரு கரெக்ஷன் பண்ணார். ஆன்சகருங்கிற கரெக்ஷன் பண்ணி இப்போ டெபை ஹக்கல் ஆன்சகர் 3 பேருடைய கருத்தை சேர்த்து உருவான ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷன் மாதிரியே தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், லாம்டா எம் ஈக்குவல் லாம்டா 0 எம் மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி பார்த்தோம்ல. அதே மாதிரி லாம்டா எம் அப்படியே இருக்குது, லாம்டா 0 எம் அப்படியே இருக்குது. இந்த கேக்கு பதிலாக ஒரு வேல்யூ மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு, ஏ ப்ளஸ் பி லாம்டா 0 எம். அப்போ பழைய ஈக்குவேஷனுக்கும் ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் டெபை ஹக்கல் ஆன்சகர் ஈக்குவேஷனுக்கு இந்த கேக்கு வேல்யூ போட்டிருக்கோம். கே வேல்யூன்னா அது ஏ ப்ளஸ் பி லாம்டா 0 எம். இதில் ஏனுடைய வேல்யூ என்ன இருக்கும், 8.82.4 பை ரூட் ஆஃப் டிடி ஈட்டா. பீட்டானுடைய வேல்யூ பினுடைய வேல்யூ என்னது 8.20 × 10⁵ கியூப் ரூட் ஆஃப் டிடி. இதில் டி அப்படிங்கிறனா டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், மின் காப்பு மாறிலி. ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஒரு இன்சுலேட்டர் வச்சு அது ரிலேட்டடான டேர்ம். இப்போ அது ஃபிசிக்ஸில் படிச்சுக்கலாம். இப்போக்கு நான் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுங்கிற மட்டும் ஞாபகம் வச்சாங்க. ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, பாகியல் எண். ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் ஒவ்வொரு நீர்மத்துக்கும் ஒரு பாகியல் எண்ணுன்னு ஒன்று இருக்கும், அந்த இது போட்டிருக்கிறோம். அடுத்து டீங்கிறது வந்து டெம்பரேச்சர். அதனால் இதை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரைட்டுக்கு வந்து எப்படி வந்து லாம்டா எம் வந்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறத டெபை ஹக்கல் ஆன்சகர் 3 பேரும் சேர்ந்து டெரைவ் பண்ண ஈக்குவேஷன். இதே மாதிரி அடுத்து வந்து வீக் எலக்ட்ரைட்டுக்கு வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கிறது வந்து அடுத்த கோல்ராஷ் லா பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.